தாண்டி தான் போனாரு. ஆஹா. இப்போ விபியா இருக்கார்ல, ஏவிபியா இருக்கார்ல. ஆமாம் ஆமாம். நல்ல க்ரோத் தான் அவருக்கு. அந்த டைம் ஃப்ரேமும் அவருக்கு நல்ல க்ரோத்தாக இருந்தது. நல்லா, அது ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஓகே. சரி ம். சரி, வில்சன் கூட ரெஸ்யூம் அனுப்பிச்சிருந்தேன். அவர் சரி பார்க்குறேன்னாரு. அப்போது ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணுறப்போ. ஓ. இப்போ இதுவும் ஆயிடுச்சுனாக்கா, ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சுனாக்கா அப்புறம் எல்லாம் சர்ச் பண்ணுறதுலாம் நிறுத்திட்டு அப்படி இதில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆக்சுவலி ஆமாம், வெளியே நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அப்புறம் 2 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். ஆஹா. வெளியே ரொம்ப மார்க்கெட் எல்லாம் தான் இருக்குது, கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓஹோ. ஆமாம் ஆமாம். ம். சரி இதில் நீங்க சொன்னீங்க, இந்த நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் பேசுனேன். ஆமாம் ஆமாம். ம். நம்ம ஸ்பைரண்ட் சொல்லுங்க. கூட ரொம்ப இதுவாக போயிட்டுருக்காமே, நான் கொஞ்சம் பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்களாமே, கேள்விப்பட்டீங்களா? இல்லையே. ஸ்பைரண்ட் டெக்கேமில் ஒர்க் பண்ணவர் ஸ்பைரண்ட்டில் 2 பேர் இருந்தாங்க. 2 பேரையும் லே ஆஃப், ஒருத்தர் யூஎஸ் ஒருத்தர் இந்தியா, 2 பேருமே டேட் கொடுத்துட்டாங்க. ஓ. ஆமாம் ஆமாம். 2 எந்த பேர் டீம் அவங்க, லைக் எந்த டொமைன் அந்த மாதிரி? டொமைன் தெரியல. இவர் திப்பே ஒருத்தர் வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த டொமைன் தான், நம்ம நெட்ஒர்க்கிங் டெஸ்டிங் அதில் தான் இருக்கார் அவர். ஆனால் ஆனால் நம்ம திப்பே சுவாமின்ட்டு கர்நாடகாக்காரர் அவர் எனக்கு பிங் பண்ணி 2 மாதத்துக்கு முன்னாடி பிங் பண்ணி என்னை லே ஆஃப் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னாரு. இங்கே தான் நம்ம இது எதுவும் இல்லை, நாங்களே தள்ளாடி ஊசலாடிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் சரி, இந்த யூஎஸில் இருந்த ஒரு மேனேஜருக்கு அவருக்கு இப்போ லாஸ்ட் வீக் நான் பிங் பண்ணியிருந்தேன், எனக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, ஏதாவது இருந்தால் பாருங்கன்ட்டு. அவர் எனக்கே டேட் கொடுத்துறாங்க, May 31 தான் லாஸ்ட் டேட்டு, நானே பார்த்துட்ருக்கேன் யூஎஸில், அப்படின்லாம் இந்தியாவுக்கு தான் கிளம்பி வரணும் அப்படின்னாரு. அது மாதிரி போயிட்டுருக்குது எல்லாம், கொஞ்சம் ரிஸ்க்காக தான் போயிட்டுருக்குது எல்லாத்துலேயும். என்ன கிடைக்குதோ இப்போ அப்படியே வச்சுக்கிறது நல்லது. இப்போ சந்தியாவோட போர்ட்ஃபோலியோலாம் இல்லைல்ல? சந்தியா அவங்களாம் என்ன இவங்ககிட்ட கேட்டாக்கா அப்படி தெரியவே இல்லைன்றாங்க. அது என்ன இவங்களுக்குள்ள என்ன டிபார்ட்மெண்ட் அது என்னன்னு தெரியல. ஓ சரி சரி சரி. ஆமாம் ஆமாம். திப்பே சுவாமின்ட்டு. சரி அப்படியே போயிட்டுருக்குது. சரி இதான் உங்கள்கிட்ட அந்த ஃபோன் விஷயம் பேசலான்ட்டு. ஒரு ஃபோன் தான் இருக்குது, அது வந்து இவர்கிட்ட இருக்குது, சிவா கிட்ட. 1678ம் இன்னொரு நம்பரும் அவர் 75 சிம் கார்டு அவரே வச்சுருக்காரு சிவா, டியூவல் ஃபோனு. அது நெக்ஸ்ட் வீக்கு போல் வர சொல்லியிருக்கேன். வந்தாக்கா அது டெர்மினேட். 2 ஃபோன் இருந்தது, என்னாச்சு? 2 டிவைஸ் இருந்தது. 2 இருந்து 1 என்கிட்ட கொடுத்துட்டேன்றாரு. அதான் உங்ககிட்ட நான் எதாவது கொடுத்தேன்னா, சாம்சங் டிவோஸ் ஏதாவது கொடுத்து எதாவது ஞாபகம் இருக்கா? எதுவும் இல்லைங்களா? ஞாபகம் இல்லை எனக்கும். ஆனால் என் எக்ஸல் ஷீட்டில் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், கலெக்டட் தான் எழுதி வச்சுருக்கேன். சிவா கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, டியூவல் சிம் ஃபோன் இருக்குது, அது அவர் 2 சிம் கார்டே வச்சுருக்காரு. என்கிட்ட கொடுத்து என்கிட்ட ஒரு அந்த சின்ன ஃபோன் இல்லையா? சின்ன ஃபோன். ஆமாம், 2 டிவைஸ் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க, ஞாபகம் வரும்போது கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் இல்லை, அது பட்டன் ஃபோன் தான், பழைய தான். பார்க்கலாம் இருங்க. அதான் சிவா கிட்ட இருக்கிறது பட்டன் ஃபோனா? சிவா கிட்ட இருக்கிறது விவோ 1921 டியூவல் சிம். அதான் பட்டன் ஃபோனான்னு தெரியல எனக்கு. இன்னொன்று சாம்சங் பட்டன் ஃபோன் கிடையாது இல்லை? சாம்சங் டிவோஸ் பட்டன் ஃபோன், அதுதான் என்கிட்ட கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு. அதுதான் நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல. ஸோ சிவா கிட்ட இருக்கிறது ஐ திங்க் சம் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்கும். இது விவோ 1921 போட்டிருக்கேன், டியூவல் சிம். சரி, அது நான் பார்க்குறேன். ஆஃபீஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நான் என் ட்ராவில் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். அந்த ஆர்எஸ்ஏ டோக்கன் கூட என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் உங்கள்கிட்ட கொடுத்தனா ஒன்றும் புரியல எனக்கு. ஆர்எஸ்ஏ டோக்கன் பார்த்தாவது விக்னேஷ் இதெல்லாம் எதாவது ஐடியா இருக்கா? கொடுத்துட்டுனா இல்லை? நானும் கபோர்டில் பார்த்தா தான். சந்துரு என்கிட்ட கொடுத்தாரு, அது மட்டும் என்கிட்ட இருக்காது, எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் நீங்க பார்த்தாவோடதெல்லாம் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகே ஓகே. அது லாங் பேக் லாஸ்ட் இயர். எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க, நானும் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன், அன்னைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, நான் சிவா வர சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் அவர் எப்போ வராருன்னு பார்த்துட்டு நானும் அப்போ வருவோம். இல்லை ஓகே. ஆனால் ஆர்எஸ்ஏ டோக்கன்லாம் லாஸ்ட் இயர் இப்போ சரண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம பேசணும், பட் ஆனால் கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட அதான் தெரியல. ஓகே. சரி, அது பார்க்குறேன், ஆஃபீஸில் வந்து செக் பண்ணிக்கலாம் அதை.
அந்த அப்புறம் இந்த இது 2 வோடாஃபோன் நம்பர், ஒன்று வந்து இந்த எஸ்கலேஷன் நம்பர் என்கிட்டயே இருக்குது. அதை நான் வோடாஃபோன் ஸ்டோரில் போயிட்டு கேன்சல் பண்ணியாச்சு. சரண்டர் பண்ணியாச்சு. ஆமாம், அப் டு டேட் என்ன பில்லிங் இருக்கோ அதை மட்டும் கேட்டாங்க. 300 சம்திங் வந்தது, அதை கட்டிட்டேன். ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போது இன்னொரு சிம் கார்டு அந்த 1678 அது என் பேரில் தான் இருக்குது. பட் சிம் கார்டு வந்து சிவா கிட்ட இருக்கிறதுனால அதை நான் ஃபிசிக்கலாக எடுத்துகிட்டு போகணும். நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய ஆதார் கார்டை காமிச்சு அது டெர்மினேட் பண்ணணும். ஸோ அதுவும் சிவா வரும்போது நான் இப்போ டெர்மினேட் பண்ணுறேன். அது வரும்போது சொல்லுங்க. அந்த இன்னொரு சிம் என் பேர்ல இருக்கிறது டீஆக்டிவேட் பண்ணிடலாம். அது வந்து ஏர்டெல் இல்லையா? அது அதான், அது என்னோட ஹெல்ப் தேவையா இல்லை நீங்களே ஏதாவது ஏர்டெல் ஸ்டோரில் போயிட்டு பண்ணுறீங்களா பாருங்கள். இல்லை, நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போ வராது அப்படிங்கிறது மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இல்லை அதான் ஏர்டெலுக்கு சரண்டர் பண்ணுறதுக்கும் சிவாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றேன். நீங்கள் எப்போ வேணால் போய் ஏர்டெல் ஸ்டோர். இல்லை, அதான் சிம் அவர்கிட்ட தானே இருக்குது. ஓ, சிம் அவர்கிட்ட தான் இருக்குல்ல. ஓகே ஆமாம், சாரி. சிம் கொடுத்தா சிம் கொடுத்தா வராருன்னு சொன்னா நான் போயிட்டு அதை டெர்மினேட் பண்ணிடுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது பர்சனல் நம்பர் ஏதாவது வேணும்னா கூட அப்படியே வச்சுங்க. உங்கள் நேமில் தான் இருக்குது. இல்லை, எனக்கே ஏகப்பட்ட எல்லாமே போஸ்ட் பெய்ட் தானே எதுவுமே. ஓகே ஆமாம், அவ்வளோ சீக்கிரம் கேன்சல் பண்ண விட மாட்டுறாங்க. ஏன் சார் கேன்சல் இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு. நீங்கள் வேணா ப்ரீபெய்டாக மாற்றிக்குங்க அப்படி இப்படின்றாங்க. ஸோ உங்களையும் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அது பாருங்கள், தேவைப்பட்டால் வச்சுங்க. இப்போ ப்ரீபெய்டாக கூட மாற்றிக்கலாம். இல்லை வேணான்னா சரண்டர் பண்ணிவிடுங்க. சரி ஓகே. 1678 ஓகே. அப்புறம் இந்த லேப் ஷட் டவுன் அது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிங்களா டீமில்? ஏதாவது மற்றவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னீங்க இல்லையா காலில்? அது நான் ராணி கிட்ட பேசவே இல்லை. ராணி ஆக்சுவலி இன்னைக்கு லீவுன்னு நினைக்கிறேன். ஓகே நான் இன்னைக்கு பேசிடுறேன். இன்னைக்கு லீவுன்னு நினைக்கிறேன். மண்டே பேசுகிறேன். சரி ஓகே. சரி பேசுங்க. அர்ஜென்ட் இல்லை, அதான் நெக்ஸ்ட் வீக் அப்போ சிவா வரும்போது கூட ஷட் டவுன் பண்ணிடலான்னு. அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சுனாக்கா சிவா வரும்போது லேப் ஆல்ரெடி எல்லாம் மோஸ்ட்லி ஷட் டவுன் பண்ணிட்டோம். ஒரு சிலது மட்டும் ஏதாவது கேஸ் வந்தான்னு வச்சுருந்தோம். பட் எனிவே இப்போ தேவையில்லை. பட் 1830 டிவைசஸ் தான் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கணும். 78 75 தேவைப்படாது இல்லையா? அது எல்லாமே ஷட் டவுன் பண்ணிடலாம். ஆமாம். சரி அப்படியும் பண்ணலாம். ஆமாம், ஆனால் அது ஒரு ஷேர்டு பவராக என்னன்னு பார்க்கணும் லேபில். அது பார்த்து 1830லாம் 3 இருக்குது. அது 3மே தனி ரேக்கில் தான், சின்ன ரேக்கில் இருக்குது. பட் பவர்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்த்து அது பண்ணிக்கலாம். சரி ஓகே. சரிங்க. ஓகே பிரீத்தி, அதான் சரி பேசலான்ட்டு. ஓகே நெக்ஸ்ட் வீக். ஓகே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. சரி. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். பாய்.